தூய ஆவியானவர் வரும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வருங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிஃப்ரென்ஸ் வரும். நாம் செய்வது அன்பா, சில டைம் அன்பா இல்லாமல் இருக்கலாம். செக்ஸ் அப்படின்றதுக்கும் லஸ்ட் அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. சில டைம் நமக்கு புரிய மாட்டேங்குது. செக்ஸு லஸ்ட் ரெண்டும் ஒன்று தானே ஃபாதர். நான் என்னை விரும்பி ஒருவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அது உண்மையாகவே உடலும் உள்ளமும் ஆன்மாவும் முழுசாக நடக்கிற இடம் அப்படின்றது திருமணம் தான். அப்போது நான் என்னை விட்டு கொடுப்பது அது செக்ஸ். அது லஸ்ட் என்ன? பிறரை நான் எனக்காக பயன்படுத்துவது லஸ்ட். புரிதலில் வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒரே விஷயந்தான். ஆனால் ஒன்று என்னை திருப்திப்படுத்த, அது லஸ்ட். அது இன்னொன்று நான் என்னை முழுமையாக விட்டு கொடுக்கிறேன், அது செக்ஸ். அது அதனால் சில விஷயம் நமக்கு இது ரெண்டுமே புரியணும் அப்படின்னா தூய ஆவியானவர் வேணும். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், தூய ஆவியானவர் வேணும். அந்த தூய ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் நம்மளால் முன்னால் ஒரு ஸ்டெப் வைக்க முடியாது.